என்னக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. என்ன நீங்க சமையல்? கோழிக்கறியா? ஓகே. என்ன இங்கதான் நீங்க இருப்பீங்கல்ல? இதான் சொந்த இடம், வந்து சொந்த ஊரா? சொந்த இடம் இதுதான். இந்த இடத்துல தான் இருக்கிறோம் ரொம்ப நாளா. என்னம்மா போன வீடியோ பார்த்துட்டு மக்கள் யாரா கேட்டாங்களா? நிறைய பேர் கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? ஏம்மா தைரியமா பேசியிருக்கிற, செம்மில் கேட்டுக்கு ஹோட்டலுக்கு எங்கன்னா போட்டுதான் ஆனு. அப்புறமா நாங்க இருக்கிற இடம் தான் நல்லா இல்லைன்னு சொன்னாங்க. அப்படியா? அந்த மழை வந்தா எங்க இந்த பிள்ளைங்களா வச்சு நீங்க குடும்பம் நடத்துறீங்க அந்த மண்ணுல எதாகனாலும் மண்ணு படாதா, மண்ணு போட்டுன்னு தான் இருக்குது, திணின்னு தான் இருக்கிறோம். இதுக்கு மேல என்ன பண்றது? இதுதானே வாழ்ந்துதான் ஆகணும், இருந்துதான் ஆகணும். மண்ணுக்கு தின்றதா நம்ம இருக்க முடியாது. இன்னைக்கு வந்து சிக்கன் கறியா? என்னப்பா போகி சிக்கனா? அக்கா வந்து சமையல் சூப்பரா செஞ்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. நிறைய பேர் தான் சொல்றாங்களா? இன்னைக்கு அன்னைக்கு வந்து என்ன செஞ்சீங்க ஞாபகம் இருக்கா? கொழுப்பு இல்ல, ஆட்டு ஜவ்வா? ஆட்டு ஜவ்வுல ஆட்டு ஈரல். ஆட்டு ஈரல். ஓகே. இன்னைக்கு கோழிக்கறி. கோழிக்கறி எந்த மெத்தட்ல செய்றீங்க பார்க்கலாம். அடுப்பு எங்க போனா கல்லு தானா? எங்க போனாலும் கல்லு தான். எங்கிட்ட ஸ்டவ் இல்ல, கேஸ் இல்ல. நாங்க இருக்கிறத ஒரு பிளாட் படத்துல இருக்கிறோம். ஸ்டவ் எங்க போறதுன்றீங்களா? ஸ்டவ் வாங்கினா யாருக்கு கொடுப்பாங்க? உங்க பேர் என்ன சொன்னீங்க? பேர் மேகலா. மேகலா. மேகலா மறந்து போச்சு. ஓனா போடும்போது சொல்லுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து உங்களை மாதிரி செய்ய முயற்சி பண்றாங்க. கடுகு பட்டீங்களா? பாத்திரம் ரொம்ப பழசா இருக்கேம்மா. அந்த பாத்திரம் தான், அது வாங்கி எப்படி ஒரு 3 வருஷம் 4 வருஷம் ஆகுது. அடுப்புல வைக்கிறதால அது அப்படியே கருப்பாயிடுச்சுதா? ஆமா. வெங்காயம் நீ கொஞ்சம் போய் வர சரிங்க போல இருக்கு. பச்சை மிளகாய். பச்சை மிளகாய். யாராவது ஒருத்தர் உங்க வீடியோ பார்த்துட்டு கீழே போட்டிருக்காரு, அந்த அக்கா செஞ்சு கொடுத்துருக்காங்க, நான் சாப்பிட்டுருக்கேன், ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படின்ட்டு. யாரும் தெரியல. அது நாகலூர்ல சமைச்சேன். நாகலூர்லையா? ஓஹோ. எண்ணெய்லாம் கொஞ்சம் மீடியமா தான் போடுறீங்க? ஆமா. கறி குழம்புக்கு எண்ணெய் அதிகமா ஊத்தினா தின்னத்துக்கு முடியாது. ஜாஸ்தியா ஊத்தலாம். கறி தானே, அது கறியே எண்ணெய் பொருள் தான். எண்ணெய் பொருள் தாங்க. மாமா ஏற்கனவே ஒரு குழம்பு வச்சுட்டாருப்பா. மாமா சூப்பரா வந்துருக்கிறாரு. நாங்க பாத்தீங்களா? மாமா பேரு தான் ஹைலைட், போகி. மாமாக்கு நிறைய பேர் தான் லைக்கே வச்சுன்றதா. அன்னைக்கு இஞ்சி பேஸ்டுக்கு என்ன சொன்னாரு? இஞ்சி பச்சடி. இஞ்சி பஞ்சி என்றாரு. அது தெலுங்குல நிறைய பேர் அந்த இஞ்சி பச்சடிக்கே தெலுங்குலயே நிறைய பேர் லைக்கு குடுத்துருக்காங்க. ஆந்திரால இருந்து ஒரு அண்ணன் செல்லுல பேசி லைக் கொடுத்துருக்காரு எங்க வீட்டுக்காருக்கு. ஆமா, தெலுங்குல இஞ்சி பச்சடி. இஞ்சி பச்சடி, இஞ்சி பேஸ்ட் நம்மளுக்கு இங்க. சரி, அங்க இஞ்சி பச்சடி. இஞ்சி பச்சடி அப்ப கரெக்டா சொல்லிருக்காரு. சொல்ல வந்தாருப்பா, கொஞ்சம் வாய் பதறிச்சுல. அதுலதான் தெலுங்காளுங்க நிறைய பேர் லைக் கொடுத்துருக்காங்க. நாகலூர்ல அண்ணன் ஒரு தெலுங்கார அண்ணன் கேட்டாரு, நம்ம போன்ல வந்தாரா, அவரு எங்க இருக்கிறாரு, அவரு எங்க இருப்பாரு நீ தேடி போய் இல்லையா, அவரு கூட நீண்டு உக்காந்துந்தியா, கரெக்டா கண்டுபிடிச்சு கேட்டான். எலெக்ஷன்லாம் வரப்போகுது, எங்க நீங்க ஓட்டு எதுவுமே இல்ல? ஓட்டு இல்ல, ஒண்ணு இல்ல. இன்னும் வருஷமா இங்க காடகரம் ஒன்னும் ஒரு ஆதார் கார்டே கொடுக்க மாட்டேன். கடை இல்ல, எதுவுமே இல்ல.
வீடியோ பார்த்து யாராச்சும் அதிகாரிங்க வரட்டும் வரட்டும். எங்க வர்றாங்க? வந்தா நல்லது பிறந்தா நல்லா இருக்கும். உங்க பொண்ணாதே என் பொண்ணுதான். ஒரு நாள் வீடியோ ஒரு குழம்புக்கு உட்கார வச்சிச்சு. தக்காளி குழம்பு பிடிக்குமா இது? ஏமா இதுலயே 10 பேர் சாப்பிடலாம் போல இருக்கு. 10 பேர் சாப்பிடலாம் போல இருக்கு. இதெல்லாம் கீழே சின்னதா இருக்கு, மேல நல்லா வாய் பகுதி பெருசா இருக்கு. என்னப்பா போகி நல்லா இருக்கியா? என்ன இங்கதான் கிடக்குற? என்ன ஸ்பெஷல் நீங்க? என்ன குரல் உள்ள வாங்குது? அப்படிதானா? எம்மா ராதா குரல் தானா? எல்லாம் பச்சை மிளகா நசுக்கிறீங்க? ஆமா, அப்பதான் காரமா இருக்கும். காரமா இருக்கும். இப்படி இங்க நைட்ல இங்க இப்படிதான் இருக்குல்ல? நைட் வெளியே இல்ல போல இருக்கு. வெளிச்சமே இல்ல. வெளிச்சமே இல்ல. பாம்பு வந்து கடிச்சாண்டா இங்க வெளிச்சிருக்காது. இந்த இடத்துல எல்லாம் பாம்புக்கு கொட்டா போட்டா இன்னும் 2 நாள் மழை பெய்யட்டும். எல்லாம் பாம்பு கண்ணா கொட்டா உள்ளதான் இருக்கும். தண்ணி பாம்பு கண்ணா மனசுகிட்ட படுக்கிற பாம்புங்க இங்க இருக்கிற பாம்புங்க. அந்த பாம்புகிட்ட பாய் இந்தியாவில பிறந்ததுல இருந்து அக்கா 40 வயசு ஆமா உங்களுக்கு? 40 வயசு தான் நடக்குது. 40 வயசு வரைக்கும் ஓட்டு போடாம இருக்காங்க இந்தியாவில. பாத்துங்க மக்களே, இன்னும் எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியல. இங்கே இல்ல நிறைய பேர் இருக்காங்க ஓட்டர் ஐடி இல்லாம, ஆதார் கார்டு இல்லாம. இருக்குறாங்க 4 பேர் 3 பேர் தான் இருக்குது ஆதார் கார்டு. இது யாருக்குமே இல்ல. எல்லாம் காசு கொடுத்து எடுத்துதான். காசு கொடுத்து தான். காசு தான். அந்த 3000 ரூபாய் அந்த 4000 ரூபாய் இருந்ததுன்னா நாங்க ஒரு மாசத்துக்கு ரேஷன் அடிச்சு போட்டு வாங்கி போட்டோம்னா பிள்ளைங்களுக்கு கஞ்சி காய்ச்சி ஊற்றலாம். அந்த 3000 ரூபாய்க்கு 4000 ரூபாய்க்கு அந்த ஆதார் கார்டு எடுக்கணும். அது இருந்ததுன்னா ஒரு மாசத்துக்கு அரிசி வாங்கி போட்டுக்கலாம். ரேஷன் அரிசி, பச்சை அரிசி. அப்ப அரிசி எல்லாம் எண்ணெய் கண்ணு எல்லாம் கடையில தான் வாங்குறீங்க எல்லாரும்? கடையில தான். ஒரு ரேஷன் கார்டு இருந்தாக்கா அங்க அவசரத்துக்கு உங்களுக்கு அரிசியாவது யூஸ் ஆகும். அது ஒரு 2 அந்த எண்ணெய் இல்லாம தான் சாப்பிடுவோம். கோயம்பு எண்ணெய் இல்லாம. அப்படியே மூடி வைக்கணுமா? ஓகே. என்னமா கொட்டா கும்புதான் இருக்கு. கொட்டா காத்துல ஊந்து போச்சு. எங்க கொட்டா வீந்து போச்சா காத்துல? ஆமா, ஊந்து போச்சு. அப்பா ரெண்டு மேல ஒரு கொம்பு, 2 கீழே 2 கொம்பு தான் இருக்குது. இதான் உங்க வீடு இருந்த இடம்? கொட்டா இருந்த இடமா? அதுதான் எங்க கல்வி வீடு, பங்களா. உங்க பங்களா? ஆமா, ராஜ்மகா. இந்த பக்கம் போந்து போலாம், அந்த பக்கம் பூந்து வரலாம். என் வீட்டு எங்க கொட்டாய்க்கு வந்து 4 வாசப்படி. 4 வாசப்படியா? 4 வாசப்படி. எந்த பக்கம் போலாம் போல? டைனோசரே உள்ள போலாம் போல? ஆமா, எப்படி என்ன போலாம் எங்க கொட்டாய்க்கு. யாரு வந்தாலும் உள்ள போலாம். பாருங்க, இது வந்து ரொம்ப காமெடிக்காக சொல்லல. ஆனா இங்க பாருங்க, மக்கள் வந்து எவ்வளவு கஷ்டப்படுறாங்க பாருங்க. குடிசை கூட இல்லாம 2 கொம்பு நட்டுருக்காங்க. லைட் இதேதாமா? இங்க அந்த கம்பம் லைட் கிடையாதா?
கம்மறது லைட்டு போடலையேம்மா, இவ்வளவு மக்கள் இருக்காங்க, ஒரு லைட்டு போடலாம்ல அட்லீஸ்ட். ரைட்டு போடுதான்னு சொல்லி கேட்டுன்னு தான் இருக்கிறோம் நாங்க ரொம்ப நாளா இருந்து. அந்த ரைட்டு இல்ல ஒண்ணும் போட மாட்டேன்றாங்க. நிறைய பேர் வருவாங்க இந்த பக்கம் பாக்குறாங்க, இங்க ஒரு ரைட்டு போடணும், இங்க போடுறாம ரைட்டு சுடுகாட்டுல போட்டு இருக்கிறாங்க. ரைட்டு சுடுகாட்டுக்கிற பாதுகாப்பு கூட உங்களுக்கு இல்ல, மனுஷனுக்கு இல்ல, மனுஷனுக்கு இல்ல. செத்ததுக்கு அப்புறம் பாதுகாப்பா? அது பாரு, இங்க போடாம இந்த பள்ளி வெளிச்சத்துல விளையாடுவாங்க போவாங்கன்னு பார்த்தா வெறும் பாம்பு பள்ளி தேளு எல்லாம் வர்ற இடத்துக்கு இங்க போடல, அந்த சுடுகாட்டுக்கு போட்டு இருக்கிறாங்க ரைட்டு. இந்த ஊர்ல எப்படி இந்த ஊர்ல 10 குடும்பம் இருக்கீங்க போல இருக்க. 13 குடும்பம். 13 குடும்பம் இருக்கீங்க. அவ்வளவு கம்பம் இருக்குது, ஒரு லைட் இல்லையாங்க, என்னங்க பாவம். அதுதான் சீக்கிரமா சமைச்சு சாப்பிட்டு நீங்க பத்துறதா? அவ்வளவுதான். இப்ப இந்த நேரத்துக்கு என்ன பண்ணுவோம், சாப்பாடு குழம்பு ஆகிடுவோம். பிள்ளைங்களுக்கு ஒரு 5 மணி 6 மணி என்ன சாப்பாடு குழம்பு போட்டுடுவோம், தின்னுட்டு அவ்வளவுதான். வெளிச்சு இல்லாத இடத்துல என்ன பண்றது, பிள்ளைங்க சாப்பிட்டு அப்படி பாய் போட்டோம்னா படுத்துடுவாங்க. இப்ப அங்கதான் அந்த பாய் அங்கதான் படுத்துறீங்களா? மேல மழை வந்தா எங்க போவீங்க? மழை வந்தா கொட்டாய் இருக்கிறவங்க கொட்டாயில தங்குவாங்க. இப்ப எங்களுக்கு கொட்டாய் இல்ல, புள்ளா கோயிலாண்டு அங்க போய் தூங்குவோம். பிள்ளைங்கள பத்துவீங்களா? பசங்க எத்தனை பேருமா உங்களுக்கு? பசங்க எனக்கு 4 பொம்பளை பசங்க. இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டா? இது மக்காரு சின்ன போன் போனது சின்ன போன் மட்டும் கூட வந்தாரு போய்க்கு ஒரு கொட்டா கட்டா தார் பை போட்டு கொட்டா கட்டா போறதானே? கிஞ்சி போச்சுன்னா அதனால காடாச்சு கிஞ்சி போய் தூக்கி போட்டுருக்கியா? தார் பை இல்லையா? தார் பை போட்டு அதிகபட்சம் என்ன சமைப்பீங்க டெய்லிங்க? அதிகம் மீன் குழம்பு தான். மீன் குழம்பு தான், கறி குழம்பு தான். என்னைக்கு கையில காசு இருக்குதா அன்னைக்கு கறி குழம்பு, என்னைக்கு 100 ரூபாய் இருக்குதா நீ மீன் குழம்பு, இல்லன்னா சாம்பார் ரசம் மோரு அதுதான், இல்லன்னா இது ஊறுகாய் மிளகா கொஞ்சம் எண்ணெய் இருந்ததுன்னா அப்படி வறுத்து அது சாப்பாடு போட்டுக்கின்னு தொட்டுக்கின்னு தின்னுவோம். அவ்வளவுதான். காசு நீ கறி குழம்பு மீன் குழம்பு? ஆமா, அது ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் மீன் குழம்பு கறி குழம்பு. கடல் கேட்போம், கோழிக்கால் 10 ரூபாய் 20 ரூபாய் கொடுத்தா. அந்த ஆட்டு ஜவ்வு அன்னைக்கு செஞ்சீங்க, ஆட்டு ஜவ்வு கோழிக்கால் அந்த மாதிரி 50 ரூபா 100 ரூபா கொடுப்பாங்களா? 6 பேக் சின்ன தம்பி உன்னதாப்பா கேக்குறான். அது போல சின்ன தம்பி எதுக்கு வந்திருக்காரு இன்னைக்கு ஜோடியா? என்ன சின்ன தம்பியா, என்ன திருந்திட்டே இல்லையா? என்ன திரும்பி ஏதோ அப்படி இப்படின்னு கேள்வி பார்த்தா அரசு ஆரங்க பிறக்கா? இல்ல அதெல்லாம் இல்ல இல்லையாப்பா? பாப்பா கேக்குறாரு. என்னம்மா என்ன சொல்றாரு? உண்மையா இல்லையா? பத்தியாப்பா 1.5 மாசம் கழிச்சு தானா? 3 நாள் தான் குடிக்கல. 3 நாள் தான் குடிக்கலையா? காய்ச்சல் குடிக்கல. நிறைய கிடைக்குதா நீ அதெல்லாம் சும்மாண்ணா காசு 150 ரூபாய் கிடையாது குடிக்கிறதுக்கு. வேணாம், ஒரு 1.5 மாசமா தள்ளி வச்சுட்டேன். மேகலா அண்ணி தானே உங்களுக்கு? அவர் அண்ணன் போகி வந்து நம்ம சின்ன தம்பி ஒரு அண்ணன், இவங்க அண்ணி அப்படியே முன்ன மாதிரி இருக்காருப்பா. அன்னைக்கு பார்த்து நான் பயந்தா சின்ன தம்பி அவங்க அண்ணன் தானே. இது உங்க கஸ்தூரி உங்க பொண்ணாமா? இது போய் சமைக்க கத்து கொடுத்தானே அடுப்பு வச்சுச்சு. சமையல கத்து கொடுக்கல. 2 தடி மாடுங்களை வத்தனை கண்டி அவங்களுக்கு சமையலன்னா நான் கத்து கொடுக்கல. போற இடத்துல அந்த சமையலுக்கு தான் வீட்டுக்காரர்கிட்ட குஞ்சு வச்சு குத்துறாங்க. அன்னைக்கு 5 மணிக்கு ஆரம்பிச்சது. நான் போயிட்டு எத்தனை மணிக்கு தெரியல.
கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி எப்படி குழம்பு ஆக்கிறீங்களா ஃப்ரை மாதிரி குழம்பு தானா? குழம்பு. ஏன்னா நிறைய ஆளுக்கு அதிகமா இருக்காங்களா? ஆமா. கறி தொக்கு. என்னம்மா எத்தனையோ ஆட்சி மாற்றம் வருது, யார் வந்தாலும் உங்களுக்கு ஒரு விடிய காலம் வராது போலதேம்மா. எங்களுக்கு விடிகாலமே ஒன்றும் கிடைக்கவே இல்லை. கடிச்சா நல்லாதான் இருக்கும். குறைஞ்சபட்சம் ஒரு ஆதார் கார்டு இந்தியாவில இருக்கிறன்றதுக்கு அடையாளமே ஆதார் கார்டு தானே. ஆதார் கார்டு தான். நான் இப்ப எங்க போனாண்டா வேலைக்கு போனா ஆதார் கார்டு, ஒரு ஹோட்டலுக்கு வேலைக்கு போனா ஆதார் கார்டு, கொத்து வேலைக்கே இப்ப ஆதார் கார்டு கேக்குறாங்க. ஆமா ஆமா. ஆதார் கார்டும் பேங்க் புக்கு இருந்தா சொல்லு, காட்டு, வேலைக்கு வா. சரி, இப்ப இந்திக்காரங்க வந்து தங்கி வேலை செய்யறாங்களா? அவங்களும் ஆதார் கார்டு இருக்கு, ரேஷன் கார்டு எல்லாம் வச்சுக்கிறாங்க. எப்படி அதெல்லாம்? அது வந்து அந்த ஆந்திரால இருந்து எடுத்துன்னு வர்றாங்க. நம்ம மெட்ராஸ்ல வந்து மாத்திக்கிறாங்க அந்த ஆதார் கார்டு. அந்த ரேஷன் கார்டு அந்த மெட்ராஸ்ல வந்து மாத்திக்கிறாங்க. ஆந்திராவுக்கு போனா அங்க ஒரு கார்டு, அங்கிருந்து வந்தோம்னா இங்க மெட்ராஸ்ல ஒரு கார்டு, ரேஷன் கார்டு. அதால மாத்திக்கிறாங்க. ஆமா. நம்ம ஒரு கார்டு கிடைக்க மாட்டேங்குது. ஒரு கார்டு தான் எங்களுக்கு வேணும். அப்ப எங்களுக்கு ரேஷன் கார்டு வந்து வேணாம், எங்களுக்கு ஆதார் கார்டு வேணும். ஆதார் கார்டு இருந்தா கொளுத்து வேலைக்காவது போவீங்களா? கொளுத்து வேலைக்கு எந்த வேலையா இருந்தாலும் போகணும். கை கால் நல்லா இருக்குது, ஏன் நீங்க வேலைக்கு போறதுன்னு ஜனம் கேக்குறாங்க. இவ்வளவு பிரச்சனை தெரியாதுல்ல? ஆதார் கார்டு இல்லாம யாரு வேலை கொடுப்பாங்க? அது கொஞ்சம் கொதிக்கணுமா? ஆமா. எதுவுமே மசாலா எதுவும் போல வாசனை ஊற்றிப்பாங்க. கம்மன்னு மசாலா வாங்க வரலாம். மசாலா இஞ்சி பூண்டு போட்டோம் இல்லையா? இஞ்சி பூண்டு மிளகாத்தூள் போட்டது வாசனை கொடுக்குது. மல்லிப்பூலாம் என்னப்பா உப்பு காரம் இருக்குதா? கலரா வேறா, கலரா வேறா, கரெக்டா இருக்குது. காரப்பு கரெக்டா உள்ளதா? கரெக்டா இருக்குதா? யாராவது கடை சமைச்சு கொடுப்பீங்களா? யாராவது சமைச்சு சாப்பிட்டவங்க சொன்னாலே நல்லா அக்கா சமைப்பாங்க அப்படின்னு போட்டுருக்காங்க கமாண்ட். யாரும் சமைச்சு கொடுத்துருக்கீங்களா நீங்க? வாயின கறி வாயினத்தான் செஞ்சு கொடுப்பீங்களா? இதெல்லாம் என்ன காரெல்லாம் திட்டமா போட்டுருக்கீங்க? இது திருப்பூர் தண்டலம். தண்டலம். உங்களுக்கு அங்க ஒரு கொட்டா இருக்கு, சும்மா சேவை அங்க ஒரு கொட்டா போட்டுருக்கீங்களா? ஈஸியார்ல? ஆமா. அங்க பொண்ணு இருக்குது. பொண்ணு விட்டு போவீங்களா? பொண்ணு கிட்ட அப்பப்போ போவேன். அது பொண்ணு குடிச்சதான் கொட்டா தான். அதுக்கு ஆதார் கார்டு ரேஷன் எதுவும் இல்லையா? 4 பொட்ட பிள்ளைங்களுக்கு எதுவுமே இல்ல. அது 4 பேர் எத்தனை பேர்? 18 வயசுக்கு மேல? 19 வயசுல 20 வயசு நடக்குது ஒரு பெரிய பொண்ணுக்கு. ஓகே. இதுக்கு 18 வயசு நடக்குது. உங்களுக்கு 40. உங்களுக்கு அப்ப இங்கே ஒரு 3 பேருக்கு ஓட்டு ஐடி இல்ல, ஓட்டு போடல. எலெக்ஷன் வரப்போது கிட்ட ஓட்டு போடாம மக்கள் இருக்கீங்க. சரி, பாக்கலாம். ஏமா நீ ஓட்டு போடலையா? ஓட்டு ஆதார் கார்டு எல்லாம் எந்த நாட்டுல இருக்கிற நீ? நாடு கடத்திடுற எதுவுமே இல்ல. எங்க பசங்க படிப்பே இல்ல. பெரிய பொண்ணு தான் படிச்சாங்க. பெரிய பொண்ணு என்ன படிச்சாங்க? பெரிய பொண்ணு ஒரு 3 வருஷம் படிச்சது, அவ்வளவுதான். ஓ, 3வதுக்கே படிச்சான்றீங்க. பரவாயில்ல. 3வது தான் அதிக படிப்பா? ஹாஸ்டல்ல 3வது வரைக்கும் படிச்சதா? ஆஸ்திரேலியா. நீ எத்தனை படிச்சா? அவரு அப்பா எத்தனை படிச்சா? போய் பள்ளியோட பக்கம் போயியா?
போனதே இல்ல. என் பேர் போடுறது எனக்கு தெரியாது. உனக்கு தெரியாதா? பெருமையா சொல்றேப்பா அதை. என்ன பண்ணுறது படிச்சாதான் தெரியும். பா உன் பேர் போட தெரியுமா? எனக்கு போட தெரியாது. உங்களுக்கு போட தெரியுமாமா? எனக்கு என் பேரு போடுறதுக்கே தெரியாது. உங்க வீட்டுல யாருக்கு பேர் போட தெரியும்? யாருக்குமே போட தெரியாதா? பெரிய பொண்ணு மட்டும் தான் தெரியும் பேரு போடுறது. பேர் போட தெரியும். கூட ஓயாத்து கூட தெரியும். சரி, ஏன்னா அது பேர் போட தெரியாதுன்றது முடிஞ்ச கதை. படிக்கணும், இனிமே படிக்க முடியாது. அட்லீஸ்ட் ஒரு ஆதார் கார்டு உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு. ஆதார் கார்டு தான் கிடைக்கணும் மகளே. அவ்வளவுதான், குழம்பு இறங்கி போறேன். இறங்கி போறீங்களா? இறங்கி போகலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி. அப்படியே இறங்கிட்டோம்னா அந்த கருவேப்பிலை அந்த கொத்தமல்லி போட்டோம்ல, கம்ம 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 கம்மனா வாசனை வரும்ல. அவ்வளோதான், கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுற வேண்டியதானா? ஆமா, அப்படியே ஒருத்ததான். ஓகே போகி, என்ன சைட் டிஷ் இருக்கு வேற என்ன? உன்னை பார்த்து வச்சிருப்பேப்பா நீ. எங்குமே பால் வேலைக்கு. ஐயோ சரிம்மா, ஓகே, ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப சூப்பரா சமைச்சிங்க சிக்கன் கறியா. ஓகே, சாப்பாடா? சாப்பாடு சாப்பாடு செஞ்சு முடிக்கிறதுக்கு இருட்டு போயிடும் போது சாப்பிட்டு படுத்துருவீங்களா அப்படியே? அவ்வளவுதான். ஓகே ஓகே.